இன்னைக்கு யோகா தினமும் உலகளவில் கொண்டாடப்பட்டுச்சு. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் உலகம் மட்டும் இல்லை, இங்கே அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம நாட்டிலையுமே அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றுச்சு. அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? எஸ். இடுப்பு முன்னாடி தள்ளி பின்னாடி பெண்ட் பண்ணுங்க, பெண்ட் பேக், கம் அப். அதே மாதிரி கையை ரைஸ் பண்ணிக்கிட்டே மேலே வாங்க. திரும்ப பின்னாடி ஒரு பேக் பெண்டிங் கொடுங்க, பெண்ட் பேக். ஏன்னா கவுண்டர் இல்லாம செஞ்சோம் அப்படின்னா பெயின் வரும். ஓகே, then exhale completely, inhale deeply. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜபல்பூரில் உள்ள மைதானத்தில் 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாநில அளவிலான பிரம்மாண்ட விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதன்மை விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் மற்றும் ஆளுநரும் அந்த நிகழ்ச்சியில் இருந்தாங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டார். தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருள் மூத்த குடிமக்களுக்கு மிகவும் அவசியமானது அப்படின்னும், யோகா என்பது மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய உன்னதமான கொடை அப்படின்னும் பெருமிதத்தோட குறிப்பிட்டாங்க. श्वास भरते हुए सिर को बीच में लाइए. एक बार पुनः श्वास भरते हुए सिर को सामान्य स्थिति में लाइए. पुनः श्वास भरते हुए सामान्य स्थिति में आ जाइए. हथेली को पलटकर ऊपर की तरफ करिए. श्वास छोड़ते हुए कोहनी नीचे. एक बार और इस अभ्यास को दोहरा जाइए. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 35,000 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மேற்கு வங்க ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கெடுத்தாங்க. लेते हुए कोहनी को ऊपर और धीरे धीरे श्वास छोड़ते हुए नीचे, और दोनों हाथों को नीचे की तरफ लेके आइए और पुनः सामान्य स्थिति में विश्राम कीजिए. धीरे धीरे श्वास छोड़ते हुए दाएं तरफ राइट साइड कमर से घुमाइए. सांस छाड़ते छाड़ते शरीर के डान दिखे घोड़ान. इस अवस्था में थोड़ी देर बने रहिए और धीरे धीरे श्वास लेते हुए पुनः सामान्य स्थिति में आइए. सांस छाड़ते छाड़ते स्वाभाविक अवस्था इसका अभ्यास विपरीत दिशा में भी करेंगे. विपरीत दिशा থেকেও আপনি অভ্যাসটা করুন. யோகாவை வருடத்தில் 365 நாட்களும் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும்னு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்காரு. கொல்கத்தாவில் நடந்த சர்வதேச யோகா தின நிகழ்வில் யோகா முதுமையிலும் ஆரோக்கியமாக வாழ பாதை காட்டும்னு பிரதமர் பேசியிருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.